ஹலோ கைஸ், வெல்கம் டு வேர்ல்டு நர்சரி கார்டன். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நர்சரியிலேருந்து ரோஜா செடி வாங்கிட்டு வந்து நம்மக்கிட்ட வந்து நல்லா பூக்க மாட்டேங்குதுன்ற கம்ப்ளைண்ட் நிறைய பேருக்கு இருக்குது. அதை வந்து நம்ம எப்படி நர்சரியில் போய் நல்ல செடியாக வந்து செலக்ட் பண்ணி எடுக்கிறதுன்றதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம நர்சரியில் போய் ரோஜா செடியை செலக்ட் பண்ணும்போது வந்து பூக்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி செடி எடுக்காமல், பூக்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி செடி எடுக்கும்போது என்ன செய்யும்னா, நம்ம சிம்பு கிளை இந்த மாதிரி எதுவுமே பார்த்து எடுக்க மாட்டோம். குரோத்தாகவும் பார்க்க மாட்டோம். பூக்களுக்கு வந்து பெரியதாக இருக்கா அப்படின்னு சொல்லி மட்டும் பார்த்து எடுத்துகிட்டு ரோஜா செடியை கொண்டு வந்துடுவோம். அது மாதிரி இல்லாமல் நம்ம நர்சரியில் போய் தண்டோட, அதாவது ரோஜா செடியோட தண்டு வந்து பெருசாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கிறணும். முக்கியமாக அதோட கிளைகளும் குரோத்தாக இருக்கணும். கண்டிப்பாக குரோத்தாக இருக்கும்போது தான் உங்களுக்கு பூக்கள் அதிகம் பூக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வேர் வந்து உங்களுக்கு அதிகம் அந்த செடியில் தான் இருக்கும். அதே இது நீங்கள் சிம்பு கம்மியாக இருக்கிற செடியை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் நட்டு வச்சு ஒரு 10 நாள் ஆனால் கூட உங்களுக்கு வேர் கம்மியாக தான் போயிட்டுருக்கும். அதே இது சிம்பான செடி எடுத்து சிம்பு குரோத் அதிகமாக இருக்கும்போது அந்த செடி உங்களுக்கு வேர் வந்து ஒரு 10 நாளுக்குள்ளேயே கொஞ்சம் அதிகமாக ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற ரோஜா செடிகள் பூராமே வந்து வேர் செடிகள் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி நம்ம செலக்ட் பண்ணி வச்சுருக்கிறோம் பாருங்களேன். அந்த வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். செடி பூராமே கிளைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கோம். அதே மாதிரி நம்ம வந்து பூக்களுமே அதிகமான பூக்கள் இல்லாத அளவுக்கு தான் பார்த்து எடுத்துகிட்டு இருக்கோம். ஏன்னா பூக்களை வச்சு நம்ம செடியை என்றைக்குமே செலக்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா கிளைகள் அதிகம் இருக்கும்போது தான் அந்த பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது 3 பிரான்ச் 4 பிரான்ச் இந்த மாதிரி போகும்போது நமக்கு பூக்களை இல்லாட்டி கூட கொஞ்சம் பூக்கள் அடுத்தடுத்து வரதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுவே ஒட்டு செடியாக இருந்தாலுமே நம்ம வந்து அந்த ஒட்டு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கிறோம். ஏன்னா ஒட்டு ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நமக்கு பூக்கள் பூக்கிறதுக்கும் வேர் விடுறதுக்கும் கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். அதாவது ஒட்டு செடி தரையில் நட்டு வைக்கிறோம்னா கூட ஒட்டு ஃபுல்லாகவே மூடுற அளவுக்கு பார்த்து நட்டு வைக்கணும். அப்போ தான் வந்து ஒட்டு வந்து ஃபுல்லாக மூடும்போது தான் நமக்கு காற்றடிச்சாலுமே அதில் உடையாமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒட்டுலையுமே வேர் போடும் ஒரு சில செடிகள்லாம். அதனால வந்து ஒட்டு ஃபுல்லாகவே க்ளோஸ் ஆகிற அளவுக்கு பார்த்து நம்ம மண் போட்டு மூடி வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் வந்து நிறைய பேர் வந்து 7 இலை இருக்கிற ரோஜா செடி வந்து பூக்காதுன்னு நினச்சி முடிவு பண்ணி அந்த ரோஜா செடியை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அது வந்து அப்படி செய்யாமல் வந்து 7 இலை வந்து ரோஜா செடியில் வந்து ஒட்டுக்கு கீழே இருக்கிறதும் சரி, அதாவது மதர் பிளான்டாக இருந்தால் ஒட்டுக்கு கீழே ரெண்டுக்குமே வந்து ஒட்டுக்கு கீழே தான் இருக்கும். அந்த 7 லீஃப் வந்து எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, 7 லீஃப் வந்து லைட் க்ரீன் கலர்லையும் அது வந்து ஒரு கொடி மாதிரியுமாக போகும். அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடணும் ஃபுல்லாகவே. அதை கட் பண்ணி எடுத்து விட்டாலே போதும். நம்ம அந்த செடியை ஃபுல்லாகவே நம்ம ரிஜெக்ட் பண்ணவே தேவையில்லை. ஏன்னா ஒரு சிலர் அந்த ரோஜா செடியை வளராது பூக்காதுன்னு சொல்லிட்டு அதை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி நம்ம செய்ய தேவையில்லை. ஏன்னா அதுவும் கூட நல்லாவே வளரும். அது வந்து எல்லா செடியிலையுமே இருக்க தான் செய்யும். நம்ம அதை கட் பண்ணி எடுத்துக்கணும். அதாவது வந்து சின்ன செடி இல்லாமல் பெரிய செடியாக வந்து நம்ம வாங்கி வைக்கணும். ரோஜா செடியில் வந்து இது பார்த்தீங்கன்னா தெரியும். இது பூராமே 5 கேஜி 1 லிட்டர் கவர் 2 லிட்டர் கவர் இந்த மாதிரி எடுக்காமல் முடிஞ்ச அளவுக்கு 5 கேஜி இந்த மாதிரி எடுத்திங்கனாக்கா உங்களுக்கு செடி வந்து குரோத்தாக வந்து நல்லா வளரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் பையெலாம் வந்து நம்ம அப்போ தான் ரோஜா செடியை வந்து கவர் மாற்றி வச்சுருப்பாங்க. அதில் வந்து வேருமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதே 5 கேஜியாக இருந்தால் கிட்டத்தட்ட 6 மாதம் அளவுக்கு வளர்த்தா மட்டும்தான் உங்களுக்கு அந்த அளவுக்கு செடி வேர் ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை வாங்கி வைக்கும்போது உங்களுக்கு அந்த செடி வந்து டெத் ஆகாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காண்டி சின்ன செடி வாங்கி வைக்கக்கூடாதுன்னு இல்லை. சின்ன செடியில் வந்து வேர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதாவது நீங்கள் தொட்டிலையோ தரையிலையோ மாற்றி வைக்கும்போது வேர் கம்மியாக இருக்கிறனால அந்த மண் உடஞ்சிட்டா கூட செடி வந்து டெத் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவே நீங்கள் சின்ன செடியை வச்சா கூட அந்த மாதிரி மண் உடஞ்சிடாமல் எடுத்து வச்சா சின்ன செடியுமே நீங்கள் தாராளமாக வச்சு வளர்க்கலாம். அது பெரிய செடி வைக்க மட்டும்தான் வைக்கணுன்றதுக்கு அவசியம் இல்லை. நீங்கள் ஒட்டு செடி வாங்கி வைக்கலாமா, மதர் பிளான்ட் வாங்கி வைக்கலாம்னு யோசிக்கவெல்லாம் தேவையில்லை. ஆல்ரெடி நம்ம இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற மாதிரி நீங்கள் செடியை பார்த்து செலக்ட் பண்ணிட்டு வந்தாலே போதும். அது மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி வந்தாலே வந்து உங்கள் ரோஜா செடியை வந்து வீட்டில் வச்சு நல்லா வளர்த்துக்கிற முடியும். வளர்க்குறதுக்கு வந்து ஆல்ரெடி நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை பார்த்து கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒட்டு செடி வாங்குறதா மதர் பிளான்ட் வாங்குறதான்ற மாதிரி எந்த டவுட்டும் வேண்டாம். ஆல்ரெடி நான் வீடியோவில் சொல்லியிருக்கிறத ஃபாலோ பண்ணி நீங்கள் ரோஜா செடி வாங்கினாலே போதும். உங்கள் வீட்டில் வந்து ரோஜா செடியை குரோத்தாக வந்து வளர்த்து பூக்கள் பூக்க வைக்கலாம்.